உங்க வாழ்க்கையே உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியில் இருக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணலாம்னா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வீடு வாங்கலான்னு பார்த்தா வீடு எங்கேயுமே கிடைக்கவும் மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வேலை செட் ஆகும்னு பார்த்தா அதுவும் செட் ஆக மாட்டேங்குது, எந்த முயற்சி பண்ணாலும் கேட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருக்கிறீங்களா? அப்போ நீங்க போக வேண்டிய இடம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க. இந்த கோயில்ல சந்திரனோட பலம் உச்சம் பெற்று இருக்கிறனால உங்களோட ராசியில ராகு கேது தடை இருந்தா இந்த கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆயிடுமா. இந்த இடம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு ஒன்று இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கும் பழமையான இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திருக்குடந்தை காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிகப்பெரிய யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரம்மதேவன் தன்னோட படைப்புக்குரிய வஸ்து இதர பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒரு மண்பானையில வச்சு தண்ணியில அமுச்சு விட்டாராம். சோ அந்த ஒரு மண்பானையை பார்த்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் தன்னோட வில்லை எடுத்து அதன் மூலமாக அம்பை எய்து அந்த மண்பானையை உடைச்சிட்டாராம்பா. அந்த உடைஞ்ச மண்பானையில இருந்து வழிந்த அந்த அமிர்தம் ஒரு சில குளங்களாக மாறிச்சு. சோ அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் கும்பகோணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பேற்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கக்கூடிய இந்த சோமேஸ்வர் கோயிலுக்கு 3 வாயில்கள் இருக்குது. அதுல கிழக்கு வாயில் வழியா வந்தீங்கன்னா மல்லீஸ்வர் மற்றும் மங்களநாயகி நீங்க வழிபடலாம். இதே நீங்க தெற்கு வாசல் வழியா வந்தா சோமநாதர் மற்றும் தேன்மொழியால வழிபடலாம். மற்றும் வடக்கு வாசல் வந்தா சோமேஸ்வரர் மற்றும் சோமசுந்தரர் நீங்க வழிபடலாம். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயிலை உங்களோட லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்த தடவை கும்பகோணம் வந்தீங்கன்னா சோமேஸ்வரர் கோயிலை வழிபடுங்க நண்பர்களே. நன்றி.